Hi friends, welcome to Meena Sathi Network. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா important questions in IP addressing பார்க்கலாம். இந்த question already கேட் எக்ஸாம் and TRB எக்ஸாம்ல கேட்ட question, very important questions. So இந்த questionல வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க, find subnet mask for 192.168.10.0/25 கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்க நெட்வொர்க் பிட் என்ன சொல்லியிருக்காங்க, 25 கேட்டிருக்காங்க. இந்த 192 இஸ் பேஸ்ட் ஆன் எந்த கிளாஸு, கிளாஸ் சி அட்ரஸ். ஸோ கிளாஸ் ஏவாக இருந்தால் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், அதோடைய அட்ரஸ் எப்படி இருக்கும், 0 to அட்ரஸ் ரேஞ்ச் வந்து 0 to 127 இருந்துச்சுன்னா கிளாஸ் ஏவாக இருக்கும். இதுவே கிளாஸ் பியாக இருந்துச்சுன்னா 128 to 191 இருந்துச்சுன்னா கிளாஸ் பி. இதுவே கிளாஸ் சியா இருந்துச்சுன்னா 192 to 223 இருந்துச்சுன்னா அது கிளாஸ் சி. ஸோ இங்கே வந்து 192ன்னு இருக்குது. ஸோ இது வந்து கிளாஸ் சியில் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இது வந்து கிளாஸ் சி. கிளாஸ் சியில் வந்து நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்டு, நெட்வொர்க் பிட் எத்தனைன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு 3 ஆக்டட் 8 பிட்டு 8 பிட்டு இந்த 8 பிட்டு இந்த 8 பிட்டு இந்த 8 பிட் டோட்டலாக வந்து 24 பிட் வந்து நெட்வொர்க் பிட்டாக இருக்குது. 24 பிட் நெட்வொர்க் பிட். ஹோஸ்ட் பிட் என்னது, இந்த ரிமைனிங் இருக்கிற 8 பிட் தான் வந்து ஹோஸ்ட் பிட். ஹோஸ்ட் பிட் எத்தனை, 8 பிட். ஸோ இவங்க எத்தனை பிட் வந்து நெட்வொர்க்கு கேட்டிருக்காங்க, 25 பிட் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 24 பிட் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் 1 வந்து இந்த ஹோஸ்ட் பிட்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த ஹோஸ்ட் பிட்டில் இருக்கிற இந்த 1 வந்து இந்த 1 பிட் வந்து நெட்வொர்க்குக்காக எடுக்கிறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்குக்கு எடுத்தால் டோட்டலாக என்ன வந்துடும், 25 பிட் வந்து நெட்வொர்க் பிட்டாக வந்துடும். ஸோ அப்போ இந்த ரிமைனிங் இந்த 1 பிட் வந்து இங்கேருந்து எடுக்கிறாங்களா, இதுதான் வந்து சப்நெட் மாஸ்க். ஸோ இதுக்கான டெசிமல் வேல்யூ என்னது 128. இந்த இங்கே வந்து அதாவது 2/0 2/1 2/2 2/3 அப் டு 2/7. ஸோ அப்போ 128 வருது. 128 தான் வந்து இதுக்கான சப்நெட் மாஸ்க். ஸோ இந்த கொஸ்டினோட சப்நெட் மாஸ்க் என்னது 225.225.128. ஸோ இதுக்கான சப்நெட் மாஸ்க் என்னது 128. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஃபார் 192.168.10.0/25 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் நெட்வொர்க் எத்தனை சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து கிளாஸ் சியை பேஸ் பண்ணியிருக்கிற ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ கிளாஸ் பிங்கும்போது இது வரைக்கும் என்ன வருது, 24 பிட் வந்து நெட்வொர்க்குக்கு வருது. இங்கே 25 சொல்லிருக்கிறதால என்ன பண்ணுறோம், இந்த ஹோஸ்ட் பிட் இந்த 8 பிட் வந்து ஹோஸ்ட்டுக்கு இருக்குது. 25 சொல்லிருக்கிறதால இந்த லாஸ்ட் 1 பிட் இங்கேருந்து 1 பிட் வந்து ஹோஸ்ட்டுக்கு எடுக்கிறதால நமக்கு 25, இது ஆல்ரெடி 24 இது சேர்த்தா தான் நமக்கு 25 பிட் வந்து நமக்கு நெட்வொர்க் பிட்டாக வருது. ஸோ இங்கே நம்ம எத்தனை பிட் எடுக்கிறோம், 1 பிட் எடுக்கிறோம். 1 பிட் தான் வந்து நம்ம நெட்வொர்க் பிட்டாக ஹோஸ்ட் பிட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ அப்போ ஃபைண்ட் நம்பர் ஆஃப் நெட்வொர்க்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2/n 2/nங்கும் போது இந்த என்னோட வேல்யூ என்னென்னா, இந்த ஹோஸ்ட் பிட்லேருந்து நீங்கள் எத்தனை பிட்டு எடுக்கிறீங்களோ அதுதான் என்னோட வேல்யூ. ஹோஸ்ட் பிட்லேருந்து எத்தனை பிட் வந்து நீங்கள் நெட்வொர்க் பிட்டுக்கு அசைன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து என்னோட வேல்யூ. ஸோ அப்போ எண்ணில் வந்து என்ன வரும், 1 பிட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ என்னோட வேல்யூ 1. ஸோ 2/1 = 2. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை நெட்வொர்க்கு, 2 நெட்வொர்க் வந்து அசைன் ஆகுது. சப்போஸ் 2 பிட்டு எடுத்திங்கன்னா என்ன வரும், 2/2 வரும். அப்போ 4 நெட்வொர்க் வந்து அசைன் ஆகும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஆன் ஈச் நெட்வொர்க் ஃபார் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து இது வந்து கிளாஸ் சி பேஸ் பண்ணது. அப்போ இங்கே வந்து 24 பிட் வந்து நெட்வொர்க் பிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற 8 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்டாக இருக்குது. ஸோ இங்கே 25 கொடுத்துருக்கிறதால இதுலேருந்து 1 பிட் வந்து நம்ம நெட்வொர்க்குக்கு அசைன் பண்ணும்போது இது வந்து சப்நெட் மாஸ்காக இருக்குது. ஸோ அப்போ இந்த 1 பிட் வந்து எங்கே வருது, நெட்வொர்க் பிட்டில் வந்துடுது. ஸோ அப்போ சப்நெட் மாஸ்க் என்னது 1 பிட்டு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஆன் ஈச் நெட்வொர்க் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹோஸ்ட் பிட் எத்தனை, ஆல்ரெடி 1 பிட் வந்து நெட்வொர்க் பிட்டாக போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிற 7 பிட் தான் வந்து ஹோஸ்ட் பிட்டு. அப்போ ஹோஸ்ட் பிட் என்னது 7 பிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 2/n. இந்த இடத்துல n-க்கு என்ன வேல்யூ போடணும்னா 7. ஏன்னா 7 தான் வந்து ஹோஸ்ட் பிட், ரிமைனிங் ஹோஸ்ட் பிட். என்னோட என்னன்னா என்ன மீனிங்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிமைனிங் ஹோஸ்ட் பிட் நம்ம நெட்வொர்க்குக்கு அசைன் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஹோஸ்ட் பிட்டு. ஸோ அப்போ 2/7. அப்போ 2/7ஓட வேல்யூ என்னது 128. ஸோ நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஆன் ஈச் நெட்வொர்க், இதுக்கான ஆன்சர் என்னது 128.
அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இன் ஈச் நெட்வொர்க் ஃபார் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது கிளாஸ் சி அட்ரஸ்ஸு. அப்போ கிளாஸ் சிங்கிறதால இந்த 3 ஆக்டெட் வந்து 24 பிட் வந்து நெட்வொர்க்குக்கு போயிடுது. இதுலேருந்து ஒரு பிட், ஏன்னா இங்கே 25 மாஸ்க் நெட் மாஸ்க் சொல்கிறதால இந்த 1 பிட்டும் வந்து நெட்வொர்க்குக்கு வந்துடுது. ஸோ அப்போ தான் வந்து 25 வரும். ஸோ இங்கே 1 பிட் வந்து நெட்வொர்க்குக்கு போனதால் ரிமைனிங் இருக்கிற 8 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்டாக 7 பிட் வந்து என்னவாக இருக்குது, ஹோஸ்ட் பிட்டாக இருக்குது. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இன் ஈச் நெட்வொர்க்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹோஸ்ட் பிட் என்னது, 7 பிட்டு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 2 பவர் n -2. ஆல்ரெடி ஐபி அட்ரஸுக்கு 2 பவர் n மட்டும் போட்டிருப்போம். இந்த இடத்துல 2 பவர் n -2 போடணும். இந்த இடத்துல n வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட். ஐபி அட்ரஸ் சொன்ன மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட் சொன்னாலும் நம்பர் ஆஃப் ரிமைனிங் ஹோஸ்ட் பிட் சொல்கிறாங்களோ அதே தான் இங்கே நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட் தான். மைனஸ் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், -2 போடணும். அப்போ 2 பவர் n, என்னோட வேல்யூ என்னது 7 ஹோஸ்ட் பிட்டு. அப்போ 2 பவர் 7 -2 போட்டால் என்ன வரும், 128 -2 = 126. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 126 ஹோஸ்ட் வந்து அசைன் ஆகும். இதில் வந்து -2 ஏன் போடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிட்டும் லாஸ்ட் பிட்டும் வந்து எதுக்கு அசைன் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிட் வந்து நெட்வொர்க் ஐடியாவும் லாஸ்ட் பிட் வந்து ப்ராட்காஸ்ட் ஐடியாவும் அசைன் பண்ணுறதால அப்போ அந்த ஃபஸ்ட்டு பிட்டையும் லாஸ்ட் பிட்டையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற பிட் வந்து ஹோஸ்ட் பிட்டாக அசைன் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து -2 போடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆன் ஏ கிளாஸ் B நெட்வொர்க் how many hosts are available at each site with a subnet mask of 248 சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் பி நெட்வொர்க்கு சப்நெட் அட்ரஸ் என்னது 255.255.0.0. இதுதான் வந்து சப்நெட் மாஸ்க் ஃபார் கிளாஸ் பி நெட்வொர்க்கு. சப்போஸ் கிளாஸ் ஏ நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா அதுக்கு சப்நெட் மாஸ்க் என்னது 255.0.0.0 தான் வந்து கிளாஸ் ஏக்கு. இதே கிளாஸ் ஏ இருந்துச்சுன்னா என்ன வரும், கிளாஸ் ஏக்கு வந்து 255, இங்கே ஒரு 255 வரும். 255.255.255.0 வந்து கிளாஸ் சி நெட்வொர்க்கான சப்நெட் மாஸ்க்கு. ஸோ இங்கே கிளாஸ் பி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சப்நெட் மாஸ்க்கு இந்த வேல்யூ. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சப்நெட் மாஸ்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 248 ஆஃப் சப்நெட் மாஸ்க் ஆஃப் 248க்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஹோஸ்ட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நெட்வொர்க் ஐடி கிளாஸ் பின்னா அதுக்கு நெட்வொர்க் ஐடி வந்து எது, ஃபஸ்ட்டு 2 ஆக்டெட்டோ, ஃபஸ்ட் ஆக்டெட்டுக்கு 8 பிட்டு, செகண்ட் ஆக்டெட்டுக்கு 8 பிட்டு, டோட்டலாக வந்து 16 பிட் இஸ் யூஸ்டு ஃபார் நெட்வொர்க் ஐடி. ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த 16 பிட், திஸ் 16 பிட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹோஸ்ட் பிட். ஸோ இது வந்து ஹோஸ்ட் பிட்டு. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சப்நெட் மாஸ்க்கு 248ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 248னா என்னன்னா, இந்த ஹோஸ்ட் பிட்லேருந்து சில பிட்டை வந்து நெட்வொர்க் பிட்டுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற ஹோஸ்ட் பிட்லேருந்து, ஏன்னா சப்நெட் மாஸ்க் 248 சொல்லியிருக்கிறதால ஆல்ரெடி வந்து 16 பிட்டு தான் வந்து இங்கே நெட்வொர்க்குக்கு இருக்குது. ஸோ ஹோஸ்ட் பிட்லேருந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாங்க நெட்வொர்க் ஐடிக்கு, நெட்வொர்க் பிட்டுக்காக. ஸோ அதுதான் வந்து சப்நெட் மாஸ்க்காக சொல்கிறாங்க. ஸோ அப்போ 248ங்கும் போது இதில் எந்தெந்த பிட்லாம் ஆட் பண்ணால் 248 வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன வேல்யூ, 128. ஃபஸ்ட்டு பிட்டுக்கு 128, ஏன்னா 2 பவர் 7 போட்டால் என்ன வரும், 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3 அப்படி போடும்போது இது லாஸ்ட் பிட்டுக்கு 128. நெக்ஸ்ட்டுக்கு என்ன வரும், 64 இந்த பிட்டோட ரேஞ்சு. நெக்ஸ்ட் பிட்டுக்கு என்ன வேல்யூ வரும், 32. நெக்ஸ்ட் பிட்டுக்கு என்ன வேல்யூ வரும், 16. நெக்ஸ்ட் பிட்டுக்கு என்ன வரும், 8. டோட்டலாக இந்த 5 பிட்டை ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும், 248 வரும். ஸோ இங்கே வந்து 5 பிட், திஸ் 5 பிட் இஸ் ஆக்குபைடு ஃபார் நெட்வொர்க். ஸோ ரிமைனிங் ஹோஸ்ட் பிட்டாக அப்போ இருக்கிறது என்னது, ஆல்ரெடி 16 சொன்னோம். ஸோ இதுலேருந்து 5 வந்து நெட்வொர்க் பிட்டாக போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இதில் 3 பிட் இருக்குது இந்த ஆக்டெட்டில், அதாவது தேர்ட் ஆக்டெட்டில் 3 பிட் இருக்குது, ஃபோர்த் ஆக்டெட்டில் 8 பிட்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 11 பிட்ஸ் இருக்குது. அப்போ ஹோஸ்ட் பிட்டாக எத்தனை இருக்குது, 11 பிட்ஸ் இருக்குது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஹோஸ்ட் ஆர் அவைலபிள் அட் ஈச் சைட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹோஸ்ட் பிட்டாக நமக்கு எத்தனை பிட் இருக்குது, 11 பிட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம்னா 2 பவர் 11 பிட்ஸு. ஏன்னா ஹோஸ்ட் பிட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 11 பிட்ஸ் இருக்குது. 2 பவர் 11 -2 போடணும். 2 பவர் 11ஓட ரேஞ்ச் என்னது, 2 பவர் 10க்கு என்ன ரேஞ்சு, 1024. ஸோ அப்போ 2 பவர் 11க்கு என்ன வரும், அப்படியே டபுள் ஆக்குனீங்கன்னா
2048. So 2048 minus 2 போட்டா என்ன வரும் 2046. So this is the answer for this question 2046. Options D is the answer. Thank you.